நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஹாஃப் இயர்லி லீவு இதுக்கப்புறம் ஆனுவல் லீவ்லாம் வந்ததுன்னா ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகிறது, அதாவது ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இல்லையா. நான் கரூரில் வளர்ந்தேன், டெக்ஸ்டைல் இருக்கும் நிறைய. ஸோ டெக்ஸ்டைலில் ஏதோ ஒரு வேலை பண்ணுவோம். அது வந்து பண்ணி தான் ஆகணும்னு கம்பல்ஷன்லாம் கிடையாது, பட் பண்ணுவோம். அது ஒரு இன்கம் இருந்ததுன்னா, இன்கம் இந்த சென்ஸ் ஒரு பைசா இருந்ததுன்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. நான் காலேஜ் முடித்து அடுத்த மாதத்துலேருந்தே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். இடையில மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ் கேப்பை தவிர அதுக்கப்புறம் வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது இருந்து இப்போ வரைக்கும் நான் எனக்குன்னு எதாவது வாங்கிட்டேன்னா, இப்போ இந்த ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு இல்லை வேறு ஏதாவது வாங்குறது அந்த மாதிரி வாங்கியிருப்பேனே தவிர ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு சேவிங்ஸு இருந்தால் ஃபேமிலிக்கு தேவைன்னா செலவு பண்ணுறது அப்படி தான் இருப்பேன். பட் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணேன் 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டுங்க. இப்போவும் வந்து ஆரியனுக்கு வாங்கணுன்னு தான் தோணுச்சு. இதுக்கு முன்னாடி கோல்டு நான் ஆரியனுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஃபேமிலி தாண்டி நமக்காக நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணி ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கின ஒரு ஜுவல்லரி அதை தான் உங்களோட ஷேர்